ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் ஒரு ரிமார்க்கபிள் இயரா இருக்கணும். லெட் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. விஷஸ் ஃப்ரம் எய்ம் டு வின். எப்படி இந்த வருஷத்த ஒரு ரிமார்க்கபிள் இயரா மாத்துறது? நீங்க வந்து பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி, மெயின்ஸ் பாஸ் பண்ணி, இன்டர்வியூ பாஸ் பண்ணி, நீங்க வந்து கிடைச்ச நெனச்ச சர்வீஸ் நீங்க வாங்குறது தான் வந்து எங்களுக்கும் ஒரு ரிமார்க்கபிள் இயரா இருக்க போது. அதுக்கான தொடக்கமா தான் இந்த வீடியோ. என்ன இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் லான்ச் தான். அதாவது இந்த வருஷம் 2026 பிரிலிம்ஸ் யாரெல்லாம் டார்கெட் பண்ணி எழுதுறீங்களோ, அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் கஸ்டமைஸ்ட் கோர்ஸ் தான் வந்து இந்த 100 டேஸ் கோர்ஸ். மிஷன் 100 டார்கெட் சிஎஸ்சி பிரிலிம்ஸ் 2026. அப்படி என்னதான் இந்த கோர்ஸ்ல ஸ்பெஷல் இருக்கு? அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அதாவது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிருப்பீங்க. சப்ஜெக்ட், கான்செப்ட், கிளாரிட்டி எல்லாமே இருக்கும். ஆனா அடுத்தது நம்ம இந்த பிரிலிம்ஸ கிளியர் பண்ணோம்னா, ஒரு மெயினான ஸ்ட்ராட்டஜி ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். அந்த ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்ட எப்படி கன்சிஸ்டன்ட்டா எது முக்கியமான டாபிக்கோ அது எல்லாமே கவர் பண்ணணும். பிஒய்க்யூ பேஸ்ட் கொஸ்டினா இருந்தா இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். இத எப்படி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா, சுவாரஸ்யமா, கன்சிஸ்டன்ட்டா உங்கள பண்ண வைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு, நாங்க இந்த கோர்ஸ வந்து ரொம்ப டிசைன் பண்ணி உங்களுக்காக இந்த கோர்ஸ லான்ச் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணோம். அதாவது மிஷன் யுபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கீங்களோ அவங்களுக்கான இந்த கோர்ஸ். அந்த கோர்ஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு. என்னன்னா, என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி. அப்படி வந்து எந்த டாபிக் படிக்கணும்னாலும், அதுல எந்த அளவுக்கு டெப்த்தா படிக்கணும், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் அது வந்து நாங்க கிளியரா இருக்கோம். அந்த ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு கிடைச்சது. எங்களுக்கு வந்து பிரிலிம்ஸ்க்கும் நீங்க இதே மாரி நல்ல மென்டார்ஸ வச்சு எங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். இன்னும் கொஞ்சம் டெய்லர் மேட் பண்ணி இந்த பிரிலிம்ஸ டார்கெட் பண்ணி நம்ம ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து மிஷன் 100 யுபிஎஸ்சியோட அப்டேட். அது லாஸ்ட் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. ஒரு ஓவரால் கிளிம்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் பிஒய்க்யூ டிஸ்கஷன். நம்ம எத்தன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த 100 டேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 4000 கொஸ்டின்ஸ வந்து நம்ம இந்த இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு டெய்லி டார்கெட் இருக்கு. எம்சிக்யூ அதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து நாங்க ஒரு பேக்கேஜா குடுக்க போறோம். அண்ட் செக்ஷனல் டெஸ்ட் இருக்கு, டெய்லி டெஸ்ட் இருக்கு, செக்ஷனல் டெஸ்ட் இருக்கு, மாக் டெஸ்ட் இருக்கு. அதாவது ரீட், ரிவைஸ், ரிவிஷன், ரிப்பீட், டெஸ்ட். இதுதான் வந்து சக்சஸ் ஃபார்முலா. ரைட். இந்த ஃபார்முலாவ நம்ம எப்படி கன்சிஸ்டன்ட்டா பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த கோர்ஸோட ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சண்டே வந்து உங்களுக்கு இந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ ராப் அப் பண்ணி உங்களுக்கு குடுக்க போறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மென்டார். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபம் சார். ஸோ அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப அழகா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாரி கரண்ட் அஃபேர்ஸ வந்து உங்களுக்கு ஷார்ட்டா, கிறிஸ்பா குடுக்க போறாரு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த கோர்ஸ வந்து நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட பேட்டர்ன் நம்ம ஒரு 5 இயர்ஸா நம்ம நெறைய கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இல்ல, முன்னாடி இருக்க பிளாட்ஃபார்ம்ல. ஸோ அது சக்சஸ்ஃபுல்லா போய் இன்னைக்கு நெறைய ஆஃபீசர்ஸ் இருக்காங்க. அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா நம்ம சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க ஈஸியா இந்த எக்ஸாம கிளியர் பண்ணலாம். அந்த கன்சிஸ்டன்ட்டா நீங்க ஃபாலோ பண்றதுக்கான ஃபார்முலா தான் இந்த கோர்ஸ். இப்ப இந்த கோர்ஸோட மென்டார்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அ ஸ்டூடண்ட்ஸ் ஓரியன்டட், ஸ்டூடண்ட் சென்ட்ரிக்கா யோசிக்கிற மென்டார்ஸ், எக்ஸ்பெர்ட் மென்டார்ஸ், யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நெறையா மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணவங்க, இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க, சிஏபிஎஃப் எக்ஸாம் கிளியர் பண்ண, இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மென்டார்ஸ் தான். கரண்ட்டா ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன தேவைன்றத புரிஞ்சு, உங்களுக்காக அ அ ஐ மீன் சப்ஜெக்ட் எடுக்கிற மென்டார்ஸ் தான் வந்து உங்கள ப்ராப்பரா இங்க கைட் பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ்ல நீங்க கரெக்ட்டா டிராவல் பண்ணீங்கன்னா, இந்த பிரிலிம்ஸ ஈஸியா நீங்க கிளியர் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போது? 16த் தான் இந்த கோர்ஸோட ஃபர்ஸ்ட் லான்ச். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் 26 ரோட் மேப். ஸோ ஓவராலா பிரிலிம்ஸ நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற அந்த ஹோலிஸ்டிக் வியூ இது வந்து பார்த்தசாரதி சார் வந்து உங்களுக்கு அழகா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 17த் வந்து சாட்டர்டே ஜிஎஸ் ஓட ஒரு ஓவரால் பிஒய்க்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் மிஸ்டர் பிரதீப் அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அண்ட் பிஒய்க்யூ அனாலிசிஸ் 18த் வந்து சிசாட் பத்தி ஃபுல்லா உங்களுக்கு எப்படி சிசாட்ட நீங்க அணுகணும். ஆல்ரெடி நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, அ கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் எழுத போறீங்க அப்படின்னா, ஒண்ணு இன்டர்மீடியேட் லெவல்ல இருப்பீங்க, இல்ல அட்வான்ஸ் லெவல்ல இருப்பீங்க. ஸோ உங்களெல்லாம் கவர் பண்ற மாரி நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகா டீகோட் பண்ணி வந்து உங்களுக்கு சிசாட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க நம்மளோட மென்டார்ஸ். ரைட். இது வந்து ஜெனரல். பட் ஆக்சுவல் கோர்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19த் ஆக்சுவல் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மண்டே என்ன பண்ணுவோம்?
பாலிட்டி அப்படின்னு இருக்கா, மார்னிங் 6:00 வந்து உங்களுக்கு வந்து என்ன டாபிக் நீங்க பாலிட்டில படிக்கணும் அப்படின்றத நாங்க உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். என்ன 6:00 வந்து நாங்க உங்களுக்கு மார்னிங் அந்த டாபிக் போஸ்ட் பண்ணிடுவோம். அதுல என்ன முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அந்த டாபிக் நீங்க எங்கேருந்து படிக்கணுன்ற அந்த சோர்ஸோட உங்களுக்கு நாங்க குடுத்துருவோம். ஸோ அன்னைக்கு டாஸ்க் வந்து டெய்லி டாஸ்க் உங்களுக்கு. ஸோ அ அந்த டாஸ்க் போஸ்ட் பண்ணிட்டு அந்த சோர்ஸும் குடுத்தோனே நீங்க வந்து எடுத்து அந்த சப்ஜெக்ட்ட படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோமார்ஃபாலஜி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாங்க மார்னிங் 6:00 இந்த டாஸ்க்க போஸ்ட் பண்றோம் அப்படின்னா, டெலகிராம்ல உங்களுக்கு நாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிருவோம். ஸோ த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் த எர்த் இதுதான் டாபிக். அதுல சோர்ஸ் நீங்க அந்த டாபிக் நீங்க சப்ஜெக்ட் அந்த டாபிக் நீங்க எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 6ல சாப்டர் 1 த எர்த் அண்ட் த சோலார் சிஸ்டம். கிளாஸ் 11ல சாப்டர் 2 த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் த எர்த். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக்கு அந்த டாபிக்கோட சோர்ஸ காலையில டெய்லி 6 மணிக்கு உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். அந்த போஸ்ட்ட பார்த்த உடனே உங்களோட வேலை என்ன? அந்த டாபிக்க வந்து அன்னைக்கு ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி, நீங்க அன்னைக்கு அந்த டெய்லி டார்கெட்ட கண்டிப்பா முடிக்கணும். ஸோ ரைட். ஓகே. ஸோ இந்த 6:00 அந்த டாபிக் பார்த்துட்டு, நீங்க 6 மணிக்கு காலையில போஸ்ட் பண்ண உடனே படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. டெய்லி ஈவ்னிங் 7 மணிக்கு வந்து அந்த டாபிக்ல இருந்தே உங்களுக்கு வந்து நாங்க கொஸ்டின் போஸ்ட் பண்ணுவோம். எத்தன கொஸ்டின்? 25 கொஸ்டின்ஸ் இருக்க போது. இங்க பாருங்க. எத்தன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 25. மார்னிங் வந்து டாஸ்க் போஸ்டிங் டைம் 6 ஏஎம். ஈவ்னிங் வந்து அந்த டாபிக்கான கொஸ்டின்ஸ் டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து 7 பிஎம்க்கு உங்களுக்கு நாங்க கொஸ்டின்ஸ போஸ்ட் பண்ணிடுவோம். பிடிஎஃப்பா குடுத்துருவோம். நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்து பிஃபோர் டின்னர் நீங்க வந்து அந்த டெஸ்ட் எழுதிட்டு ரிலாக்ஸ்டா டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து நாங்க வந்து 8:30க்கு அந்த கொஸ்டினோட வீடியோ டிஸ்கஷன உங்களுக்கு நாங்க YouTubeலயே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ, நீங்க வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்ட்டா எழுதியிருக்கீங்களா? அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்டோட ரிவிஷன அன்னைக்கு நீங்க பார்த்துருவீங்க. ஸோ, அந்த ஒரு நாள்ல நீங்க அந்த டாபிக்க வந்து படிச்சு, அன்னைக்கே டெஸ்ட் எழுதி, பிஒய்க்யூ டிஸ்கஷனும் பார்த்து, வீடியோல பார்த்துட்டு, அந்த சப்ஜெக்ட்ட நீங்க கிளாரிட்டியா இருப்பீங்க. ஸோ, இந்த மாதிரி 100 டேஸ் நீங்க மெட்டிகுலஸா வந்து ஃபாலோ பண்ணும்போது, அ ஃபுல் போர்ஷன்ஸையும் கவர் பண்ண அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க எக்ஸாம்க்கு போலாம். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அதாவது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே ஒரு சப்ஜெக்ட் பாலிட்டி, ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மென்ட், ஆப்டிட்யூட், ஹிஸ்டரி இதுல சிசாட்டும் உங்களுக்கு எல்லாமே அ கல அ இதுலயே இருக்கு. ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சயன்ஸ், ரீசனிங். இது வந்து நம்ம 6 டேஸ் ஃபுல்லா நீங்க வந்து தனித்தனியா ஒரு டாபிக்கா எடுத்து படிச்சு 25 கொஸ்டின் டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க. அத மொத்தமா சேர்த்து சண்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கு. இதுதான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு 3 ரிவிஷன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சிருப்பீங்க. செகண்ட் திருப்பி இன்னொரு வாட்டி படிக்கிறீங்க. ரிவைஸ் பண்றீங்க. டெஸ்ட் டெய்லி எழுதுறீங்க. 3 ரிவிஷன் வீக்லி டெஸ்ட் வந்து 100 கொஸ்டின்ஸ். அதாவது இந்த 5 நாள் நீங்க படிச்ச 6 நாள் நீங்க படிச்சதுலருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். எத்தன மணிக்கு? அதே டைம் தான். காலையில வந்து உங்களுக்கு கொஸ்டின் போஸ்டிங் டைம் இது 9:00 நாங்க உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இதோட வீடியோ டிஸ்கஷன் டைம் மத்தியானம் 12 மணிக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல இந்த வீடியோ டிஸ்கஷன் போகும். ஸோ அந்த ஒரு வாரத்துல அந்த சப்ஜெக்ட்ல நீங்க எந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்ஸர் பண்ணுவீங்க. நீங்க கன்சிஸ்டன்ட்டா கரெக்ட்டா சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா. ரைட்? ஸோ உங்கள வந்து ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன்ல கைட் பண்றதுக்கான ஒரு கோர்ஸ் தான் வந்து இந்த மிஷன் 100 டார்கெட் பிரிலிம்ஸ் 26. ஸோ நான் திருப்பி சொல்றேன். டெய்லி டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் வந்து நீங்க எங்கேருந்து படிக்கணுன்ற சோர்ஸையும் உங்களுக்கு குடுத்துருவோம். அந்த சோர்ஸ் குடுக்கும்போதே ஒரு வீடியோவும் நாங்க அப்லோட் பண்ணுவோம். ஒரு ஷார்ட் வீடியோ என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டே படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் வந்து 7 மணிக்கு நாங்க போஸ்ட் பண்றோம். 7 மணிக்கு அந்த 25 கொஸ்டின நீங்க பெஸ்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டு டின்னர் சாப்பிடுறீங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோவ YouTubeல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க. அன்னைக்கு டார்கெட்ட வந்து கரெக்ட்டா முடிச்சோன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க தூங்க போணும். தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன டாபிக் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும். டாபிக் வந்து அன்னன்னைக்கு நாங்க வந்து உங்களுக்கு மார்னிங் 6:00 திருப்பி நாங்க போஸ்ட் பண்ணுவோம். திருப்பி நீங்க காலையில எழுந்து ரெகுலரா 6 டேஸ் வந்து நீங்க ஃபுல்லா இப்படி தான் படிக்க போறீங்க. அந்த 6 டேஸ் வந்து நீங்க பண்றது செகண்ட் ரிவிஷன் அண்ட் வீடியோ பார்க்கறது 3 ரிவிஷன். இது மொத்தமா சேர்த்து திருப்பி நீங்க வீக் டெஸ்ட்ல 100 கொஸ்டின் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2, 2:30 மணி நேரம் ஃபுல் வீடியோ பிஒய்க்யூ டிஸ்கஷன். இது பிஒய்க்யூ டிஸ்கஷனா இருந்தாலும் சப்ஜெக்ட் குள்ள போய் உங்களுக்கு வந்து ஏன் இது கரெக்ட் ஆன்சர், ஏன் இத எழுதக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டியோட
ஸ்ட்ராட்டஜியோட சொல்லும்போது, அந்த 1 வாரத்துல நீங்க அழகா ரிஃபைன் ஆயிடுவீங்க. இது மாதிரி நீங்க ஃபுல்லா 100 டேஸ் முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 4 டெஸ்ட் வந்து மாக் டெஸ்ட் இருக்கு. அந்த 4 மாக் டெஸ்ட் வந்து உங்களோட ஃபைனல் கோல். ரைட்? நீங்க எப்படி அ பிரிலிம்ஸ், மெயின் ஆக்சுவல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ, அந்த எக்ஸாமோட சீரியஸ்னஸோட இந்த 4 மாக் டெஸ்ட்டையும் நீங்க சின்சியரா எழுதுனீங்கன்னா, நீங்க 100% வந்து உங்களோட எஃபோர்ட் நீங்க போட்டு எழுதுனீங்கன்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா போய் இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம கிராக் பண்ணலாம். ஸோ, இதுவரைக்கும் நீங்க எப்படி படிச்சிருக்கின்றது எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு இந்த அ ஒரு 3, 4 மந்த்ஸ் இந்த 100 டேஸ் உங்களோட எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். அந்த எஃபோர்ட்ட வந்து ப்ராப்பர் டைரக்ஷன்ல ஒரு ப்ராப்பர் மென்டர்ஷிப்போட நீங்க பண்ணீங்கன்னா, இந்த பிரிலிம்ஸ ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் 100 டேஸ். உங்களுக்கு கூட வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்றதுக்கு, கைட் பண்றதுக்கு, மென்டர் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல மென்டர்ஸோட ஒரு பேட்ச் இருக்கும். இந்த பிடிஎஃப் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர்.